ஹை மக்களே, ஏற்கனவே நம்ம எபிசோட் 1ல் 5 வகை சட்னி பார்க்குறோம். இன்றைக்கி வேறு விதமான 5 வகை சட்னி பார்க்க போகிறோம். எபிசோட் 2ல் முதல்ல பார்க்க போகிறது தக்காளி தேங்காய் சட்னி. அதுக்கு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 5லிருந்து 6 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். அது நல்லா வறுபடட்டும். அது வறுபட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 அது நல்லா வதக்கிக்குங்க. அடுத்தது பழுத்த தக்காளியாக ஒரு 4லிருந்து 5 சேர்த்திக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அரை மூடி தேங்காய் சேர்த்துறேன். இது ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கினா போதும். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூடுதலாக கூட சேர்த்திக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பார்த்தெல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அது பொரியட்டும். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இது 2 பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி தேங்காய் சட்னி ரெடி. இனி சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வறுத்த தேங்காய் சட்னி. இதுக்கு வானிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்குங்க. வரமிளகாய் 3 அவங்கவுங்க காரத்துக்கேற்ப கூடுதலாக கூட சேர்த்திக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கங்க. இப்போது அரை மூடி தேங்காய் நான் சேர்த்துறேன். இது ஒரு 30 செகண்ட் வதங்கினா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது லைட்டாக பரட்டி விட்டுடலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன தாளிப்பு பார்த்தெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, வறுத்த தேங்காய் சட்னி ரெடி. இனி சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெங்காய பூண்டு சட்னி. இதுக்கு வானிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வரமிளகாய் 3 சேர்த்திக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப கூடுதலாக கூட சேர்த்திக்குங்க. இது நல்லா வறுபடட்டும். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் பாதி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். இல்லை சின்ன வெங்காயத்தை தவிர்த்து பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 10, கருவேப்பிலை 2 கொத்து. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன். புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்குங்க. உப்பு தேவையான அளவு. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன தாளிப்பு பார்த்தெல்லாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அது காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, இது சட்னியோடு சேர்த்திட வேண்டியதான். சூப்பரான வெங்காய பூண்டு சட்னி ரெடி. இனி சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதான். இது மோஸ்ட்டாக தோசைக்கு நல்லாயிருக்கும்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தக்காளி மசாலா சட்னி. இதுக்கு வானிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 6 பூண்டு, வரமிளகாய் 3, இல்லைன்னா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப கூடுதலாக கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா வறுபட்டு வரட்டும். சின்ன வெங்காயம் 10லிருந்து 15 அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது முதல்லையே எண்ணெயில் வறுக்கிறனாலும் வறுத்துக்குங்க. இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக 6 தக்காளி நான் சேர்த்துறேன். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்திக்கங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி நிறையா சேர்த்திருக்கனால குறைவாகவே புளி சேர்த்திக்கலாம். வெல்லம் கொஞ்சோண்டு சேர்த்திக்கங்க. இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் சட்னியை. அவ்வளோதாங்க, தக்காளி மசாலா சட்னி. இனி சுட சுட இட்லி தோசை பணியாரத்துக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெரிய வெங்காயம் பூண்டு சட்னி. இதுக்கு வானிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். உங்கள் காரம் அதிகமாக வேணும்னா ஜாஸ்தியாக கூட சேர்த்திக்கங்க. பூண்டு ஒரு 7 சேர்த்துறேன். கறிவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் 3. இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் பச்சையாக நீங்கள் அரைச்சி தாளிப்பு கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்கங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி போட்டிருப்பேன். அதுக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் போடுவோம், இதில் தேங்காய் போட மாட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சட்னியை அரைச்சிடலாம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பாத்திரலாம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்குங்க. அது பொரிஞ்ச உடனே சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த 2 பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, பெரிய வெங்காயம் பூண்டு சட்னி. இனி சுட சுட இட்லி தோசை பணியாரத்துக்கு சாப்பிட வேண்டியதான். நாம் ஏற்கனவே காமிச்ச சின்ன வெங்காய பூண்டு சட்னிக்கும் இந்த பெரிய வெங்காய பூண்டு சட்னிக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.